இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்த? எப்ப பாரு இதே நினைப்பு தானே உனக்கு? மாமா நான் ஒன்னும் பண்ணல மாமா. நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு பார்க்க வந்தேன். ஆனா நீங்க தான் எனக்கு முத்தம் கொடுத்தீங்க. என்ன என் நெத்தில என்ன இழிச்சவாணி எழுதி ஒட்டியிருக்கா? நீ சொல்ற கதையெல்லாம் நம்ப. மாமா உண்மையாவே அதுதான் மாமா உண்மை. ஏய் எல்லாம் எனக்கு தெரியும்டி. அன்னைக்கே நீ இதானே பண்ண வந்த? என்ன பாக்குறேன் தோடுறேன்னு முத்தம் தானே கொடுக்க வந்த? எனக்கு எல்லாம் தெரியும்டி. அன்னைக்கே உன்னை திட்டி இருக்கணும். பெரியமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல நான் மறந்துட்டேன். அன்னைக்கு வந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நான் அந்த மாதிரி எண்ணத்துல வரல மாமா. உனக்கு எப்பவுமே இதே எண்ணம் தான். நீ கொஞ்சம் அமைதியாரு, எனக்கு எல்லாம் தெரியும். ஏய் நீ பாரு, இனிமே என் கிட்ட வந்து என் அனுமதி இல்லாம என்ன தொட்டு பாரு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. மாமா என்ன ரொம்ப திட்டுறீங்க? அப்புறம் நீ பண்ண காரியத்துக்கு திட்டாம வேற என்ன பண்ணுவாங்க? நான் யதார்த்தமா தான் வந்தேன். ஆனா நீங்க இப்படி திட்டுறீங்க. அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன், அது பழிச்சிரும் பாத்துக்குங்க. ஓ இவ அப்படியே சொன்னா பழிச்சிட போகுது. ஓடி. வேணாம் மாமா. ஏய் போன்னு சொல்றான்ல. அப்படியா? தெரியாம நடந்ததுக்கே என்ன திட்டுறீங்கல்ல? நீங்க வேணா பாருங்க, நீங்களே எனக்கு முத்தம் கொடுப்பீங்க. இது நடக்கும் பாருங்க. ஆமா, உன்னை தேடி வந்து நான் முத்தம் கொடுக்க போறேன். ஆனாலும் உனக்கு இவ்வளவு நினைப்பு இருக்க கூடாதுடி ராசாதே. நல்ல காமெடி. எனக்கு சிரிப்பு தான் வரல. மாமா நீங்க கொடுப்பீங்க, வேணும்னா பாருங்க. அதையும் பாப்போம். பார்க்கலாம். ஏய் மங்கே. அத்தை அம்மா வந்துட்டாங்க. ஏய் மங்கே, நேத்தே வரேன்னு சொன்ன, சித்தக்காடு சிவன் கோயில வரதுக்கு உனக்கு மனசே வரலையா? நீங்க போன் பண்ணதுனால தான் உடனே கிளம்பி வந்தேன். இல்லனா இன்னும் 2 நாள் நம்ம கோவிலே இருந்துட்டு வந்திருப்பேன். மங்கை வாரியா ஒன்னும் போன் பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் உன் மருமக ராசாத்தி தான். அவதான் அத்தை எப்போ வருவாங்கன்னு ஒரே நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. அதானே பார்த்தேன். இந்த வீட்டுல ராசாத்திய விட என் மேல யார் அக்கறையா இருக்க போறாங்க? இவ வந்த உடனே மருமகளை தலையில தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியது இருக்கு. மங்கை, இவ்ளோ சீக்கிரம் நீ வந்தது நல்லதா போச்சு. ஏன்னா சில விஷயங்களை ஆம்பளைங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. என்ன விஷயம்க்கா சொல்லுங்க. அந்த அம்மன் சிலைக்கு ரோட்ல பாலாபிஷேகம் நடந்ததுனால நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லையா? அதனால மாத்த அபிஷேகம் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாரு. ஆனா இந்த வீட்ல யாரும் அத காதுலயே போட்டுக்கல. நீயாச்சும் இவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு மங்கை. அக்கா அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு நாம எடுக்கிற முடிவு தப்பாதான்க்கா ஆகும். அவசரப்படாதீங்க. அப்படியா மங்கை? அப்ப நான் கோயில்ல கீழே விழுந்தது யதார்த்தமா நடந்ததுன்னு நினைக்கிறியா நீ? இப்ப எதுக்கு மறக்காத இந்த கதையெல்லாம்? நீங்க எதுவும் பேசாதீங்க. எனக்கு நடந்த மாதிரி இந்த குடும்பத்துல வேற யாருக்கும் எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நான் தவிக்கிறேன். ஆனா அது இங்க யாருக்குமே புரியல. மாத்த அபிஷேகம் செய்யலான்னு நான் சொன்னதுக்கு ராசாத்திய சம்மதிச்சிட்டா. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க என்னைக்குதான் நல்லது செய்யறதுக்கு உடனே சம்மதிச்சிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? ராசாத்தி சம்மதிச்சாளா? ஆமா அத்தை, எனக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். ஏன் சந்தோஷத்தை விட இங்க இருக்கிறவங்க சந்தோஷம் தான் முக்கியம்.
பைத்தியம் மாதிரி பேசாத ராசாத்தி. உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன கேட்காம எதுக்கு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்த? மங்கை, நீ நம்ம குடும்ப நல்லதுக்காக மாத்த அபிஷேகத்துக்கு எல்லாரையும் சம்மதிக்க வைப்பன்னு பார்த்தா நீ ஏன் இப்படி தடுக்கிற? இல்லக்கா, எது நடந்தாலும் சரி, ராசாத்தி மாத்த அபிஷேகம்லாம் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப சொன்னதைத்தான் நான் இப்பவும் சொல்றேன். மாத்த அபிஷேகத்துக்கு மறுத்து இந்த வீட்ல எல்லாரும் பிடிவாதம் காட்டுறது எனக்கு சரியா படல. இதுக்கு மேல இத பத்தி நான் பேச விரும்பல. ஆஹா, இந்த மரகதம் எப்படி பேசி மங்கையவே குழப்பிட்டு போறான்னு பாரு. மரகதம் பெரிய ஆளுதான். என்ன மங்க, ஊர்ல இருந்து வந்தது வராதமா இந்த விஷயத்தை பத்தி அக்காட்ட பேசி மல்லுக்கு நிக்கணுமா? மங்கை, மரகதத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அவ எதையாவது சொல்லிட்டு இருக்கட்டும், நீ எதையும் மனசுல வச்சுக்காத. போ மங்கை. சரி போமா. ஏன் ராசாத்தி இப்படி பண்ண? ஐயோ, தீ பிடிச்சிருக்கு. சீக்கிரம் யாராவது வாங்க. தீ பிடிச்சிருக்குங்க. என்னாச்சு? என்ன மங்க? தீ பிடிச்சிருக்குங்க. பாத்துங்க. நீ தள்ள இந்த பக்கம். என்ன? பாத்துங்க. ஏய் பாரு, என்னாச்சுப்பா? என்ன எப்படி தீ வந்துச்சு? என்னாச்சு? தெரியலண்ணே. என்னாச்சுமா? வாங்க, கைங்க. என்னாச்சு? அப்பா என்ன மங்கை, எப்படி ஆச்சு? எப்படி மங்க தீ பிடிச்சது? தெரியலங்க. நான் உள்ள வந்து பாக்கும்போது தீ பிடிச்சி எரிஞ்சுகிட்டு இருந்தது. அங்க எப்படிமா தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கு? அந்த ரூம்ல தான் ஒரு தீப்பெட்டி கூட இருக்காதே. தெரியலையே மாமா. உனக்கே தெரியாம எப்படி மங்கை தீ பிடிக்கும்? நீதானே அந்த ரூம்ல இருக்க. அக்கா, நான் இப்பதான்க்கா துணி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போனேன். உள்ள போனா தீ பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சுகிட்டு இருந்தது. திருட வந்த மாதிரி யாராவது வந்து தீ வச்சிருப்பாங்களோ? என்ன பேசுறீங்க நீங்க? திருடன் எப்படி உள்ள வர முடியும்? அதுவும் இந்த நேரத்துல? மங்கை, நீ ஏதாவது மெழுகுவத்திய கொளுத்தி வச்சியா? இல்லக்கா, நான் எதுவுமே பண்ணி வைக்கல. தானா எப்படி மங்கை தீ பிடிக்கும்? எனக்கு புரிஞ்சு போச்சு இது எப்படி நடந்திருக்கும்னு. என்ன மரகதம்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ரோட்ல நடந்த பாலாபிஷேகம் சரியில்லை, அதனால நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொன்னாருன்னு சொன்னேன்ல. அப்படி நான் சொன்னப்போ என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காதுன்னு நீங்க நம்பாம இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு. நல்ல வேளை மங்கைக்கு ஒண்ணு ஆகல. மங்கைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் உட்காந்து
இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழத்தான் முடியும். ஏதோ நல்ல நேரம், எதுவும் ஆகல. அடுத்து இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போகுதோ அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அட விடு மரகதா, ஏதோ கவனக்குறைவால நடந்து போச்சு. இதை பெருசுபடுத்தாத, வேற வேலை இருந்தா பாரு. வேற வேலையா? நீங்க இப்பவும் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? இங்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்து போயிருக்கேன். உங்களுக்கு அந்த கவலை கொஞ்சம் கூட இல்ல. எதுவும் ஆகாது மரகதா. சரி, நீங்க என்னமோ பண்ணுங்க. வீட்ல கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒருத்தி இருக்கா. என் பயமும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். எதுவோ நடக்கட்டும், என்னமோ நடக்கட்டும்னு நானும் உங்களை மாதிரியே இருக்கேன். அத்தை, ஒரு நிமிஷம். மாமா, அத்தை யாருக்காக இதெல்லாம் சொல்றாங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க. அவங்க எப்பவுமே நம்மள பத்தி தான் யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய அத்தைக்காக நான் முடிவெடுத்துட்டேன். இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்ல தானே மரகதம் மூச்சு புடிச்சு கத்திட்டு இருந்தா. நான் எலுமிச்சம்பழம் வச்சு மாற்று அபிஷேகம் பண்றேன். வேண்டாம் ராசாத்தி. அத்தை, எனக்கு என்னை விட நம்ம குடும்பம் தான் முக்கியம். ராசாத்தி, நீ மாற்று அபிஷேகம் பண்ணா உன்னோட ஆசை குழந்தை பாக்கியம்லாம் என்னமா ஆகுறது? ஆமா ராசாத்தி, நீ எதுவும் பண்ண வேணாமா. உன் கனவை அழிச்சுதான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லைம்மா. இல்ல மாமா, நான் பண்ணதான் போறேன். ராசாத்தி, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்காது ராசாத்தி. என்ன எதுவும் சொல்லாதீங்க. பெரியத்த சொன்ன மாதிரி நான் மாற்று அபிஷேகம் பண்ணதான் போறேன். எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இது என்னோட முடிவு. இதை யார் தடுத்தாலும் நான் கேட்கறதா இல்ல. இவ பண்ற மாற்று அபிஷேகம் குடும்பத்துக்கு நல்லதோ இல்லையோ, நமக்கு நல்லது. என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா? நாம அவளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். அவ நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா. சரி, என்ன நடக்கணுங்கிறத அந்த அம்மனே தீர்மானிக்கட்டும். அத்தை, நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க அத்தை. இந்த மரகதன்னா சும்மாவா? ஆமா அத்தை, உங்களால முடியாதுங்கிறது எதுவுமே இல்ல. சரி சரி, இங்க பேச வேண்டாம், வா ரூமுக்கு போவோம். வா கண்மணி. அத்தை, எப்படியோ அந்த ராசாத்தியையும் இந்த குடும்பத்தையும் ஏமாத்தி மாற்று அபிஷேகம் பண்றதுக்கு ஒப்புதல் வாங்கியாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அத்தை. அந்த ராசாத்திக்கு இனிமே குழந்தை பாக்கியமே கிடைக்காது. ஆனா கண்மணி, நான் அவங்க கிட்ட பேசி சமாளிச்சு சம்மதிக்க வச்சதை விட நீ பண்ண வேலைதான் சிறப்பா இருந்துச்சு. இப்பதான் நீ ஏன் மருமக. இப்படி ஒரு மருமக நான் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. ஆமா கண்மணி, அத நீ எப்படி செஞ்ச? கொஞ்சம் கூட உன் மேல இங்க இருக்கிற யாருக்குமே சந்தேகமே வரல.
அதுவும் அந்த ரூம்ல நெருப்பு எரியும் போது நீ லேட்டா தானே வந்த. ம் ஆமா அத்தை, அதெல்லாம் உங்க ட்ரைனிங் தானே. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? இந்த மங்கை எங்க போனா? ம் ஓ இங்க இருக்கியா? என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. ம் வர இருடி. அத்தை, என்ன கண்மணி? வெளியே என் துணியெல்லாம் எடுக்க போனேன். அப்படியே உங்க துணியை எடுத்துட்டு வந்துட்டேன். ஹாலில் வச்சுட்டு போகவா? சரி, நீ வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். சரிங்க அத்தை. இப்போ பாரு, நான் பண்ண போற வேலையை பார்த்துட்டு நீ பதற போற. ம். Yes, matchbox. இதை பற்ற வைக்கிறது. ம். இதை பற்ற வச்சிடலாம். இதான் நடந்தது. சிறப்பான சம்பவம் கண்மணி. மாத்த அபிஷேகம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு எப்பவும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. நம்ம எலுமிச்சை அபிஷேகம் பண்ணா அத்தை மாமா சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்காம போயிடுமா? அப்போ என்னோட ஆசைலாம் நிறைவேறாதா? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனையா கடவுள் தராரு? ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்போ நம்ம எடுத்த முடிவுதான் சரி. நம்மள சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா அது நமக்கும் சந்தோஷம்தான். ஆனா என்னாலதான் சந்தோஷமா இருக்க முடியாது. எலுமிச்சை அபிஷேகம் பண்ணா நம்ம சந்தோஷம் அழிஞ்சு போயிடும்ல. இப்ப நான் என்ன பண்ண? சரி, அப்பா கிட்ட கேப்போம், நாம எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பான்னு. அப்பா, அப்பா வாங்கப்பா, வாங்கப்பா. அப்பா. ரசத்தி, அப்பா
அழாதம்மா, எல்லாமே சரியாயிடுமா. அப்பா, எல்லாரும் நான் செஞ்சது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு தெரியல. குடும்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா என்னோட சந்தோஷம் போயிடும். என்னோட சந்தோஷத்தை பார்த்தா குடும்ப சந்தோஷம் போயிடும். நான் குடும்ப சந்தோஷத்தை தானே பார்க்கணும். ஆமாம்மா. அப்போ நான் எடுத்த முடிவு சரிதானப்பா? நான் எது செஞ்சாலும் அதுல அர்த்தம் இருக்கதானே செய்யும். இருக்குமா, ஆனா ஆனா என்னப்பா? இந்த தடவை நீ யோசிச்சு நல்ல முடிவை எடுத்துக்கணுமா. இது தப்பான முடிவுதாம்மா.